வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா மிஸ்டர் தமிழன் இந்தியன் மூவி சேனல் வந்து காட் ஆஃப் வார் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது காட் ஆஃப் வார் கேம்ல 4வது பாட்டு. போன பாட்டோட எண்டிங்ல எங்க முடிஞ்சது ஞாபகம்? நம்ம ஹீரோ கிரேடோஸ் அரக்க பூச்சிகள்ல அக்காவை ஒரு கூர்மையான ஆயுதத்துல இருக்கிற பேக்ரவுண்ட் ரொம்ப கூர்மையா இருக்கும், அதுல விட்டு சொருகி சாடி பாப்பல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாப்போம். கரெக்டா அக்கால சாகடிச்சா அக்கா மூத்த அக்கா இந்த பூச்சிகளுக்கெல்லாம் ராணி அவ வரா. போது நிறுத்து, கொஞ்சம் விட்டா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே வராங்க. ஏதோ கையை அப்படி ஸ்வைங்கன்னு என்னத்த பண்ண தாறு மாதிரி ஒண்ணு வந்து அப்படியே நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி நிப்பாட்டு. நீ யாருக்கு தெரியும், நீ கூட ஒலம்பஸ்ல கிரேக்க கடவுள்கள்ல ஒரு கடவுளா கூட நீ மாறலாம், ஆனா ஒத்துழைக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த போர் கடவுள் ஏரிஸுக்கு நான் இனி எப்பவுமே சர்வ் பண்ண மாட்டேன், அவனுக்கு கீழே இனிமே நான் சேவை செய்யவே மாட்டேன், அவனோட அடிமை இல்ல நானு அப்படின்னு உரக்க கத்துறாரு நம்ம ஹீரோ. அதே சமயம் செத்து போனதா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த அக்காக்காரி பின்னாடி வந்து நிக்கிறா. என்னடா ஆச்சரியமா இருக்கு, இப்பதான்டா குத்தி கொன்னோம் அப்படின்னு ஹீரோ திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்க இருந்தது வெறும் பிம்பம் தான். அதே சமயம் அந்த 3வது கடைக்குட்டி தங்கச்சி அந்த எட்டுக்கால் பூச்சி இருக்கால, ஒரு கையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெட்டி எடுத்திருப்பேன் இல்லையா, ஒரு கை போன அந்த கோவத்துல படு வேகமா இங்க வர அக்கா தான் தடுத்து நிப்பாட்டுறாங்க. உன்னை நம்பி இவனை விட்டுட்டு போனேன், எதுவும் உருப்பட்ட மாதிரி தெரியல, இனிமே நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் மூடிட்டு நிக்கிறியா அப்படின்னு தங்கச்சியை பார்த்து மூத்த அக்கா சொல்றாங்க. அதே சமயம் இந்த மூத்த அக்காவோட பையன் நம்ம கருப்பேன், அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் பண்ணிருக்கணும், இப்ப நான் அதை பண்ண போறேன் அப்படிங்கிறான். இதை பார்த்ததுமே கருப்பனோட அம்மாவான இந்த மூத்த அக்கா என்ன இளவுது, இந்த பருத்தி வீரம் கூட நீ செட்டு சேர்ந்திருக்கியா அப்படின்னு கேட்டு கோவப்படுறாங்க. அம்மா இந்த தடவை நீங்க தோக்க போறது உறுதி அப்படின்னு சொல்றான். அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சொல்லிட்டு போயிடுறாங்க. டேய் மவனே, நீ மட்டும் என் கையில சிக்குன செத்தடா அப்படின்னு அம்மா கத்துவாங்க. சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிக்க தன்னோட தங்கச்சியை 2 பேருக்கு உத்தரவு கொடுக்க அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க இருந்து தப்பிச்ச நம்ம பசங்க எங்கேயோ போய் பொத்துன்னு விழுறாங்க. கருப்பை கொஞ்சம் பலகீனமானவன், அதனாலதான் ஸ்ட்ராங்கா நிக்க முடியல. இங்க வச்சதான் அந்த கருப்பை உண்மையின் கண்களை நீ தேடி போற, அது உன் கையில கிடைக்கிறது இனி சிரமம், உன்னால அதை கண்டுபிடிக்க முடியாது, எங்க அம்மா கண்டிப்பா உன்னை தடுத்துருவா அப்படின்னு கருப்பேன் கதறான். அப்போ சங்கு மாதிரி ஒண்ணு ஒரு ஆரஞ்சு கலர்ல உன்னை கையில காமிக்கிறான். இதுதான் அந்த 100 கை அரக்கங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துச்சு அப்படின்னு அந்த சக்தியை காமிக்கிறான். அத நம்ம ஹீரோ கிட்ட அவன் கொடுக்குறான். இப்ப நடக்கிற இந்த யுத்தத்துல நீ ஜெயிப்பியோ இல்ல தோப்பியோ எனக்கு தெரியாது, நீ ஜெயிச்சாலும் தோச்சாலும் எங்க அம்மாவோ எங்க அப்பனோ இனி என்ன சும்மா விட போறது இல்ல, கண்டிப்பா என்ன கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த சக்தியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. உண்மையின் கண்களை ஏதோ லேட்டன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க நம்ம ஆரக்கல் ஆன்டி. அதுக்கு போற வழியை எப்பயோ நம்ம கருப்பனோட அம்மா அந்த மூத்த அக்கா அழிச்சிட்டாலாம். இனிமே அதுக்கு போறதுக்கு ஸ்ட்ரைட்டான ரூட்னு ஒண்ணு இல்ல, ஒரு புதிய ரூட்டையே நீ உருவாக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கருப்பன் சொல்றான். இப்போ ஒரு கல்லை கொடுத்தா பாத்தீங்களா, ஏதோ ஒரு மந்திரக்கல் மாதிரி. அந்த கல்லை பயன்படுத்தினா நம்ம ஹீரோவால என்ன பண்ண முடியும்னா, ஒரே நேரத்துல நம்ம ஹீரோவால 2 வெவ்வேறு இடத்துல அவனால இருக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு சக்தியை இந்த மந்திரக்கல், இதுக்கு பேர் தான் ஓக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே அங்க ஒரு கைப்பிடி இருக்கும், அந்த கைப்பிடியை போட்டு திருகுன்னு திருகுறான். அந்த பக்கத்துல நிறைய சக்கரங்கள் சுழலுது. ஒரு லிஃப்ட் மாதிரி ஒண்ணு மேல இருந்து கீழே வந்து நிக்குது. ஆனா இந்த கைப்பிடியை புடிச்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த லிஃப்ட் மேல ஏற முடியும். கைப்பிடியை விட்டுட்டா லிஃப்ட் மறுபடியும் மேல ஏறி போயிடும். இப்போ நம்ம ஹீரோ எப்படி இந்த பக்கத்துல கைப்பிடியே இது வாய்ப்பே இல்லைன்னு பார்த்தா அங்கதான் அவங்கிட்ட அந்த மந்திரக்கல் இருக்கு. அந்த மந்திரக்கல்ல அங்க பயன்படுத்துறான். சோ அங்க அவன் கைப்பிடியை பிடிச்ச மாதிரியே நிப்பான். அதே சமயம் ஓடி போய் அந்த லிஃப்ட் மேல ஏறினதுமே கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த உருவம் டப்புன்னு மறைஞ்சிடுதுங்க. இதே சக்தியை நம்ம கருப்பை பயன்படுத்துறத கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்கிறது அந்த அப்பல்லோ கடவுளுக்காக ஒரு சிலை கட்டி இருந்தாங்கல்ல, அதோட ஃபோராம்ல கையோட மேல் பகுதியில அவன் நிக்கிறான். அங்க ஒரு கேட் மேல போனோம், அந்த கேட்டையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு ஜம்ப் பண்ணி அந்த பக்கத்துல குதிக்கிறாருங்க. இங்க ஒரு 4-5 அடியாட்கள் வருவாங்க, அவங்க எல்லாத்தையுமே பிச்சு எரிவாரு நம்ம சார், வெட்டி வீழ்த்துவாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு மேல போய் அந்த பக்கம் ஒரு சோரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நிப்பான். சக்தியை பயன்படுத்தி ஒத்தவன் பிடிச்சிட்டு இருக்க இவர் ஜம்ப் அடிப்பாப்ல. இப்படியே குதிச்சு ஒரு இடத்துக்கு போய் நிப்பாங்க. அங்கேயே அவனோட சக்தியை பயன்படுத்தி ஒருத்தர் 2 பேரா உருமாறாங்க. அங்க ஒரு பெரிய ராட்சச சைஸ்ல 2 வீல் இருக்கும், அதுல ஒரு வீலை தொத்திக்கிட்டு மேல ஏறான். அப்படியே ஜம்ப் பண்ணி போய் அங்கே இங்கேயும் குதிச்சு ஒரு பெரிய சோரையை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து விழுவான். இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு 2 தடவை அடுத்த காலுக்கு வந்திருக்கான். அங்க போனாலும் 2 சில்லற ஆட்களோட சண்டை போட வேண்டிய நிலைமை. அரபியா சண்டை போட்டு அதுகளையும் குத்தி கிழிச்சு ராட்சச கம்பி மாதிரி ஒன்று இருக்கும், சங்கிலி மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிச்சி இழுக்கிறாரு மனுஷன்.
அவரோட மாய சக்தியை பயன்படுத்தி ஒருத்தன் அந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்த மாதிரியே இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு கல்லு இருக்குங்க, ஒரு பச்சை கலர் கல்லு. அந்த கல்லோட சக்தி எப்படின்னா அதை பயன்படுத்தினா ஒரு 5 செகண்ட் காலத்துல பின்னோக்கியும் போக முடியும். அப்படி போய் அதை இணைச்சு அது மேலேயே மேல ஜம்ப் பண்ணி மேல வரான். அங்கேயும் ஒரு பெரிய சக்கர மாதிரியான அமைப்பு லிஃப்ட் மாதிரி தெரியுதுங்க. அந்த லிஃப்ட்ல ஏறி போறான். தேவையான இடத்துல எல்லாம் அவனோட போலி உருவத்தை உருவாக்கிப்பான். சுத்தி நெருப்பு வேற வந்துகிட்டு இருக்கும். அந்த நெருப்புல மாட்டி அவன் சாகாம வேற இருக்கணும். அதே சமயம் இங்க நிறைய அடிமை வீரர்கள் வராங்க. அந்த அடிமை வீரர்கள் கூட சண்டையும் போடணும். ஒரு பக்கம் வீரர்களோட சண்டை, இன்னொரு பக்கம் அந்த நெருப்பு கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். ஒரே நேரத்துல எவ்வளவு பஞ்சாயத்தை தான் நம்ம ஹீரோவால சமாளிக்கிறது. அதையும் மேலேயும் போகுது. அந்த சுத்தியலோட ஒருத்தன் வந்து நிப்பான். அந்த ஆள் கூட சண்டை போடுறதுக்கே நம்ம ஹீரோக்கு போதும் போதும்னு ஆயிடும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவான். அப்படியே மேல இருந்து சறுக்கிக்கிட்டே கீழே அந்த ராட்சச சங்கிலியில குதிச்சு நிப்பான். இப்படியே குதிச்சு அந்த உடஞ்சு கிடக்குற அந்த சிலையில இன்னும் மேல் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. லைட்டா அவன் கவரம் சதறனா கூட, இல்ல அவனோட கைப்பிடி லைட்டா நழுவுனா கூட அப்படியே பல அடி தூரத்துல மேல இருந்து கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். இருந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா ஜம்ப் பண்ணி இன்னும் மேல வந்து சேர்றான். அங்கேயே ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி அங்கே ஒரு சுவரு லைட்டாக விருவிட்டு கிடக்கும். அந்த செவரையே உடச்சி தள்ளிக்கிட்டு உள்ளே போகிறான். நல்ல வேலைங்க, வெளியே வந்து பொத்துன்னு விழ வேண்டியவன் சிலந்தி மாதிரி போய் சோகத்தில் ஒட்டிப்பான். நம்ம ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறாங்கிற கதையெல்லாம் நீங்களே பாருங்களேன். இங்கே வந்திருக்கான், இந்த கால் முட்டிக்கு வந்திருக்கானா? எங்கெல்லாம் அலையணுமோ தெரியல உண்மையை கண்டுபிடிக்க. கீழே ஒன்று உடஞ்சி விழுந்து இருக்கு, அது என்னன்னு பார்க்கணும். இன்னும் எதுவுமே வரல, என்னத்துக்கு வந்துருக்கணும் எதனா சண்டை போட. மாட்டு போய் காட்டுறாங்க. உங்கள் வாய்ஸ் எல்லாம் பார்க்க அப்படியே அமைதிங்கிற மாதிரி இருக்குது. இல்லைப்பா, நம்ம தெருவில் பசங்க கத்துறாங்கப்பா, வீடியோவில் இல்லை. நான் அங்கே தான் வந்து நினச்சிக்கிட்டேன். இங்கே பக்கத்தூரில் கத்துறாங்க. கட்ட அபாயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வந்து குதிச்சா அங்கே அந்த ஆட்டுக்கால் தலையை வந்து நிற்கிறாங்க. அவன் கூட ஒரு பெரிய சண்டை. அந்த வண்டு சிண்டுகள் எல்லாம் போட்டு தள்ளிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவோட போராட்டத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னா அங்க ஒரு பெரிய ராட்சசன் வராங்க. ஒத்த கண்ணே வரான். அந்த ஒத்த கண்ணன் கூட நம்ம ஆளு போடுற சண்டையை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வாய்ஸ் ஓவர் இந்த இடத்துல தேவைப்படாது. ஒத்தக்கன் வந்தாலே முது மேலே ஏறி கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிப்பான். தானே அவனையே பிடிச்சி அவனை வச்சு மற்றவங்களை அடிப்பான். இல்லையா கொடுத்தானே ஈஸியா முடிச்சு பூரா பெரிய பெரிய உருவத்தெல்லாம் அதான் பழகிடுச்சு. இப்படி அதுகளை போட்டு தள்ளிட்டு அங்க இருக்கிற ஒரு தீபத்தை பிடிச்சி இழுத்துட்டு வரான். அப்புறம் விளக்கு கூட கிஞ்சிண்டா இருக்காரா, தர தர தரன்னு இழுக்கிறான். ஒரு பாதை இங்க உதயமாகுது. அந்த பாதை வழியா ஏறி மேல வரணும். இந்த எபிசோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் அருமையா இருக்கிற இடத்துல அவன் தாவி 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 பல போராட்டத்துக்கு அப்புறம் மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அவன் ஓடி வர்றது, தாவுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குன்னு இந்த இடத்துல நம்மளோட வாய்ஸ் ஓவர் தேவைப்படாது. விஷுவலை அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட என்ஜாய் பண்ணுங்க. ஓ, அப்படியே விட்டுறீங்களா? இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஒரு புணம் கிடக்கும். இந்த புணம் என்னன்னா, இந்த பில்டிங்கை, இந்த சிலையை கட்டி முடிச்ச இன்ஜினியரே இவர் தான். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்ஜினியரை அந்த பூச்சிகள் கொன்னுடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இன்ஜினியரோட புணத்துக்கு பின்னாடியே அந்த சிலையை எப்படி கட்டணுங்கிற வரைபடமும் இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு மேல் நோக்கி போறான். தலை இல்லாம இருக்கு. லிவர் இருக்கும். அந்த லிவரை பிடிங்கிட்டு பின்னாடியே இழுத்துக்கிட்டு இருந்தா ஒரு ரகசிய வழி பிறக்குது. அவனோட டூப்ளிகேட் அவனை ஓப்பன் பண்ணி அப்படியே அதை பிடிச்சி நிற்கிற மாதிரியே செஞ்சுட்டு இவன் ஓடி போய் அந்த ரகசிய வழியில போய் குதிக்கிறான். எங்க வந்து சேர்ந்து எங்க வந்திருக்கானே தெரியலையே. இந்த மாதிரி எப்படிதான் யோசிச்சாங்களோ. எப்பா ஒரு உடம்புக்குள்ள எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு.
என்னென்னமோ பண்ணுறாயா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறப்ப இவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல, அது ஒன்று ஒன்று நம்மளே கண்டுபிடிக்கணும். விளையாடுறத விட நம்ம சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம்ல. இது ஒன்று ஒன்று என்னடா எதிரான மூளையை போட்டு விளக்காது. அது எரிச்சு எடுத்துட்டு வந்து இங்கே வைக்கிறான். இப்படி நம்ம ஹீரோ என்னென்னமோ பண்ணி சிலைக்கு உயிர் வருமா? ஒரு பெரிய தீயை உருவாக்குறான். அது அப்படியே அங்கே கொட்டி ஏதோ லிக்விடு படு வேகமா இன்னொரு இடத்துக்கு போகுது. இதெல்லாம் எதுக்கு நம்ம ஹீரோ பண்றான்னு தெரியல. மேபி போக போக தெரியலாம். என்ன அடிச்சு மாதிரி பண்ணுவாங்களா போறாங்கறத நீங்களே பாருங்களேன். இந்த மேப் மாதிரி பார்த்துட்டு பண்றானா? ஏன்னா ஆயுதங்கிறது ரெடி ஆகுதா ஸ்டோர் மாதிரி? ஊர்தில் இப்படிதான் வருது, கரைச்சி ஊற்றி அந்த ஆயுதத்தை ரெடி பண்ணுவாங்க. வழி எதனா கிரியேட் ஆகுமா என்னன்னு தெரியல. அதுக்கே லிக்விட் மாதிரி போனோம். இங்க வருது. ஆமா, ஆயுதம் கிடைச்சா நல்லா தான் இருக்கும்ல, ரொம்ப கஷ்டம் இல்லாம இருக்கும். கிச்சனில் டீ காஃபி போட்டுங்கிற மாதிரி இது, நெருப்பை வச்சு காஃபியை ஊற்றி டிகாஷன் போடுற மாதிரி இது. இங்கே எடுத்துட்டு போய் வைக்கணுமா? கீழே வழி வருதா? ஏதோ பவர். ஆமாம் பவர் போகுது. ஸோ இந்த சிலைக்கே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போல அது. என்னடா சிலை வந்து நடக்குமா? அப்போ ஃபுல் இடமே இதான் அந்த மாதிரி இருக்குல்ல, ரோபோட் மாதிரி. அது நம்ம ஹீரோ எவ்வளவோ போராடுறான், எவ்வளவோ போராட்டம், எல்லாமே எரியுது. அப்பயும் சில வண்டு சிறுசுகள்லாம் வருங்க, அதுக்கு எல்லாத்தையுமே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது எனக்கு. இன்னும் நம்ம ஹீரோவோட அந்த தேடல் போய்கிட்டே தாங்க இருக்கு. இவன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த உண்மையின் கண்களை பிடிக்கிறதுக்காக அவன் புதுசா ஒரு பாதையே உருவாக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த பாதையை தேடி கண்டுபிடிச்சு உருவாக்கிக்கிட்டே இவன் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கான். நல்லா இருக்குங்க அது. தலையே எழுந்து நடந்தீங்கன்னா கூட்டிட்டு போகுமோ என்னமோ தெரியல. இதான் இதயம் படம். இதுங்க வேற தூக்கி எல்லாம் நெருப்ப போடுறோம். அது மேலே ஏறணுமா? ரொம்ப ஹைட்டா போகுது போல. இன்ஜின் சிலிண்டர் மாதிரி தான் இருக்குது எனக்கு. நெருப்பு வேறப்படுது. எங்க தாண்டா போறேன்? போயினே இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போய் உட்காந்துருக்கான் பார்த்தியா? இது எத்தனை முறை விளையாடி இருந்தா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ஒருத்தர் விளையாடி போட்டிருப்பாரு இது. எல்லா இன்ஜின் ஆன் ஆகுது. ஒரு இன்ஜினா அப்படியே ஸ்டார்ட் ஆகுது.
ஒரே அடி. சும்மா வந்து அவனே காண்டாயிட்டான். மேலே ஏறணுமா? கீழே வரப்போ ஏறி மேலே போகணும் போல. கிளாக் மாதிரி இருக்கு. இப்போ இது மேலே போகிறப்போ இதுக்கு மேலே மேலே போகுது. அவ்வளோதான், அந்த பச்சையை பிடிச்சி வெளியே போக வேண்டியது. ஒத்த கண்ணம் இறக்குறானா? சீக்கிரம் முடிச்சிடறான் பவர்லாம் நிறைய கிடச்சதுக்கப்புறம். திரும்ப இதை போய் ஜாயின் ஆக்கணுமா? அதுலதான் இருக்கான் போல. அந்த கை திரும்ப ஜாயின் ஆகுது போல. ஆமா 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 ஆமா. ஓ, தலையும் வந்து அப்போ ஒட்டும் போல. எங்க இருக்கு தலை? ரொம்ப பெருசா இது தலையா? விளக்கு மாதிரி இருக்கு இது. அது உள்ளே இருக்கானோ தெரியல. இல்லப்பா, இந்த கை ஒட்ட வச்சு இப்ப தூக்கி நிக்க வச்சிருக்கான். கை கிட்ட இருக்கான் இப்ப. செட்டிங்லாம் நல்லா இருக்குங்க. அப்படியே நம்மளே போற மாதிரி இருக்கும். நரகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு. வயிற்றோட குடல் பகுதியா ஒலிக்கிட்டே போகுது. ஐயோ, இது எவ்வளவு தூரம் தான். அந்த இடத்துல வெளியே வரப்போன திரும்ப அந்த இடத்துக்கு அந்த மாதிரி இருக்கு ஆரம்பிச்ச இடத்துல. அப்படியா? அந்த பிளேஸ் எரியறதுலாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்போ கூட இன்னும் தலை வரலையே. விளக்கு மட்டும் எடுத்து நிற்க வச்சிருக்கான். ஆனால் தலையே கண்டுபிடிக்கல. தண்ணி கடையில் இருக்கும் வேணும். ஆனால் யார் இதான் அந்த போர் கடவுளோட ஃபேஸை யாரெல்லாம் சேர்க்குறீங்கன்னு சாகசங்கள் பண்றான். அதுல ஒண்ணுதான் இப்போ இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பில்டிங்ல என்னென்னமோ மாற்றங்கள் உருவாகுது. ஒரு வழியா நம்ம ஹீரோ இன்னும் மேல் நோக்கி வரான். 1-2 வண்டு சிண்டுகள்லாம் வருதுங்க சண்டைக்கு. அதுகளையும் ஃபுட்பால் அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கான். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சண்டைக்கு வர எல்லாருமே ஃபுட்பால் மாதிரி எத்தி நடுவில் இருக்கிற அந்த நெருப்புலேயே போட்டு போட்டு இப்படியே முன்னேறி 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 நம்ம ஹீரோ இன்னும் மேல் நோக்கி வந்து சேர்ந்துடுறான். அங்க ஒரு இடத்துல ஒரு கைப்பிடி இருக்கும். அதை பிடிச்சி இழுத்து பின்னாடியே கொண்டு வருவான். எதுக்க ஒரு வழிபற. அது பயங்கர பிரகாசமா எப்படி வானத்துல சூரியன் இருக்குமோ அதே மாதிரி பிரகாசி. இவன் அவனோட போலியை உருவாக்கி அந்த கைப்பிடியை பிடிக்கிற மாதிரி நிக்க வச்சுட்டு இவன் உடனே அங்க ஓடுவான். அங்க ஒரு வீல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த வீலை பிடிச்சி சார 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 சாரன்னு திருகிறான். உடனே அங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகுதுங்க. ஏதோ ஒரு சக்தி இங்க இருந்து எலும்பி அப்படியே வானத்துக்கே போகுது. வானலாவிய ஒரு சக்தி, ஒரு வெளிச்சம் அங்க வெளிப்படையில தலையே இல்லாத முண்டமா கிடந்த அந்த சிலையில அந்த வெளிச்சம் வந்துகிட்டு இருந்த அந்த பகுதி திடீர்னு மூட ஆரம்பிக்குது. எங்கெங்கேயோ இருந்து என்னென்னமோ மாற்றங்கள். இதெல்லாம் பத்தாதுன்னு சுத்தியரோட அங்க ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன் கூட சண்டை போடணும்.
சிலைக்கு உயிர் வர மாதிரி இது. ஒருவேளை தலை மேலேருந்து வருமோ? அவன் அடிக்க இவன் அடிக்கன்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவன்கிட்ட இருக்கிற அந்த சுத்தியலையே பிடுங்கி அவனையே அடி அடின்னு அடித்து சாகடிப்பான். அதுக்குள்ள இன்னொருத்தவன் சுத்தியலோட வந்து நிற்பான். அங்க இந்த பில்டிங்கோட பேஸ் அப்படியே லைட்டா ஸ்லிப் ஆக எல்லா பேரும் கீழே விழுந்துறானுங்க. இப்படியே அங்க இருந்து ஆட்களோட சண்டை போட்டுட்டு இன்னும் மேல் நோக்கி வந்து சேர்ந்துடுறான். அங்க வந்து பார்த்தா அந்த சூரிய வெளிச்சம் மாதிரி பிரகாசமா இருந்தது பாத்தீங்களா, அந்த ரூமுக்குள்ளேயே போய் நிற்கிறான். அங்க ஒரு பெரிய லிஃப்ட் மாதிரி ஒன்று கீழே இருந்து மேலே போகுதுங்க. அந்த லிஃப்ட்லயே அந்த வெளிச்சத்தை ஒட்டினாப்புல இவன் மேலே வந்து சேர்றான். ஒரு வழியா இப்ப ஹீரோ வந்து சேர்ந்திருக்கிற இடம் என்ன தெரியுதா? கிட்டத்தட்ட அந்த சிலையோட உச்சிக்கே வந்துட்டான். வெட்டப்பட்ட தலையோட பாகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தலை இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நம்ம தலை இருக்கா. அங்க அவரோட சக்தியை பயன்படுத்துறாரு. ஒரு பச்சை கல்லை நம்ம சிலந்தி பூச்சிக்கிட்ட இருந்து திருடுவார் பாத்தீங்களா, அந்த கல்லை தான் நினைக்கிறேங்க. அந்த கல்லை பயன்படுத்தினா ஏதாவது சேதாரம் ஆயிருந்ததுன்னா சரி செய்யப்படும். அந்த சிலையை பயன்படுத்த தலை வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறது. அந்த சிலையோட தலை டேமேஜ் ஆயிடும். அதை இவன் அந்த மந்திர சக்தியால சரி பண்றான். கீழே விழுந்து கிடந்த அந்த தலை தானா வந்து மேல ஒட்டிக்குது. அங்க இருந்த அந்த சேதாரங்கள் எல்லாம் பயங்கரமா சேதப்படுத்தி கிடந்த அந்த அப்பல்லோ சிலை இப்போ ஏதோ சிலை மாதிரி வந்து நிக்குது. இப்ப நீங்க பாக்குற இந்த சீனு அப்பல்லோ சிலையோட கண் பகுதி இருக்கிற அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான அனிமேஷன்ஸ், கிராபிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல. இன்னும் நம்ம ஹீரோவோட போராட்டம் தொடரத்தாங்க செய்யுது. என்னென்னமோ பண்றா மனுஷன். அந்த கூத்தெல்லாம் நீங்களே பாருங்க. இவ்வளவு நேரமும் என்னென்னமோ தான் பண்ணா. ரெண்டு கண்ணுக்கு வேண்டிய இருக்கு. திடீர்னு பார்த்தா ஏதோ பாதாள உலகத்துல இருந்து வந்தவங்க மாதிரி இருக்கானுங்க. அவங்க கூட சண்டை. இன்னும் புது புது ஆட்கள் வருவாங்க. எல்லாரும் கூடயும் நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் பேச்சே கிடையாது, சண்டை தான். அதான் ஒரு சிலையை திறந்து அதுக்கு கண்ணுக்கு வெளிச்சம் கொடுத்த மாதிரி சேர்க்கறதுனால இவனுக்கு என்னன்னு தெரியல. அப்பதான் வழி கிடைக்குமா, பதில் கிடைக்குமான்னு தெரியல. காரணம் இல்லாம இருக்குமா? நம்ம உடம்புக்குள்ள இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து எதனா பூச்சி வந்தால் சண்டை போடணும், அந்த மாதிரி இது. ஒரு வழியா இந்த சண்டையெல்லாம் முடிச்சுவிட்டு மறுபடியும் அந்த பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இல்ல, இவனே ஒரு பாதையை உருவாக்கி அதுல போய்கிட்டு இருக்கான். என்னென்னமோ பண்றாங்க மனுஷன். திரும்ப ஆஃப் பண்ணிட்டான். போறான். என்னடா பண்ற? இன்னொன்னு சேர்க்கறதுக்காக கொண்டு வந்தா போல. அது அங்கே நிக்கணும் போல. ஹீரோ பண்ண மிகப்பெரிய இந்த சாதனைகளால அப்பல்லோ சிலையோட கண்கள்ல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் உருவாகுது. அந்த விளக்குல படுது. கையில இருக்கிற அந்த விளக்குலயே போய்படுது. எப்பா எவ்வளவு அழகா எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த சிலையை உருவாக்கி இருக்காங்க. அதுவும் இந்த சக்திகளோட. அந்த இன்ஜினியர் செத்து போயிட்டான் பாத்தீங்களா, அவன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சிலையை கட்டிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம ஹீரோ அப்படியே இன்னும் தாவி 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 குதிச்சு மேலே போயிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ நிற்கிற இடம் அந்த ஒட்டப்பட்ட தலையோட மேலே கிரீடம் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான். அப்போ திடீர்னு அந்த பக்கத்துல ஒரு ராட்சச மிருகம் பறந்து வந்துகிட்டு இருக்கும், ரெக்கையை விரிச்சுக்கிட்டு குடு குடுன்னு ஓடி போய் அந்த மிருகத்தோட விழுந்து நிக்கிறான். அது அங்கே இங்கே பறந்துகிட்டு இருக்கும் போதே அதோட ரெக்கைகளையே பிச்சு எரிஞ்சு அதையே கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ட்ரை பண்ண முயற்சி பண்ணுவான். அப்போ ஒரு கட்டத்துல அப்படியே அங்க இருந்து கீழே விழுவாங்க. விழும்போது அந்த சிலைக்குள்ள எங்கேயோ போய் விழுகிறான். அந்த மிருகமும் ஒரு ரெக்கையை இழந்த நிலைமையில உள்ள வந்து விழும். அது கூட நம்ம ஹீரோ சண்டை போட வேண்டிய நிலைமை. சொல்லக்கூடாதுங்க, சும்மா அருமையா சண்டை போட்டு அதை அப்படியே புரட்டி போட்டு குத்தி ஆத்திரம் தீர குத்தி கிழிக்கிறாங்க. அப்பயே அது விடாம வாழை வச்சா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி வரான், சும்மா கிழிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அதோட கழுத்திலேயே ஒரு சொருகு சொருகி அந்த மிருகத்தை கொன்னுடுவான். இப்ப அங்க இருந்த வேளாலேயே செய்யப்பட்ட ஒரு கேட்டு ஓப்பன் ஆகும். அது வழியா இப்ப நம்ம ஹீரோ உள்ள போறான். இங்க நம்ம கருப்பன் மறுபடியும் வராங்க.
வந்துட்டேன், ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பருத்தி வீரா. உள்ள போனேன்னா அங்கதான் அந்த உண்மையின் கண்கள் இருக்கும். இந்த உண்மையின் கண்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இது என்னன்னா ஒண்ணு இல்ல, நம்ம ஆரக்கல் ஆண்டியை பார்த்தோம்ல, அந்த ஆண்டியோட கண்ணு நோண்டப்பட்ட நிலைமையில கிடக்கும். அதை பத்தி நான் பேசியிருக்க மாட்டேன். அவங்க நோண்டி எடுத்து நம்ம கருப்பனோட ஆத்தா இங்க கொண்டு வந்து ஒளி வச்சிருக்காங்க. அந்த கண்ணை தேடி தான் நம்ம ஹீரோ இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கான். எதை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவன் இந்த தப்பு பண்ணாலோ, இப்ப அதையே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ எவ்வளவோ பக்கத்துல நெருங்கி வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த உண்மையை தெரியும். அதுக்கப்புறம் இவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். நம்ம கருப்பனோட ஆத்தாலும் அப்பனும் சேர்ந்து போட்ட அந்த சதி திட்டம், அந்த சதி திட்டத்தை பத்திய உண்மைகளை நம்ம ஆரக்கல் ஆண்டி சொல்ல இந்த கருப்பனுக்கு எல்லாம் தெரிய வந்தது. அதெல்லாம் அப்படியே பிளாஷ்பேக்ல ஓடும். நமக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கருப்பனும் அந்த ஆரக்கல் ஆண்டியும் சரி வாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போய் ஒலிம்பஸ் கடவுளுக்கெல்லாம் கடவுள், மின்னல் கடவுள், ஆகாய நம்ம ஜூஸ் இருக்காரு இல்லையா, அவரை போய் பார்த்து இந்த உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிடணும். அதுலயும் குறிப்பா ஆரக்கலோட கண்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் எதிர்காலத்தையே ஓரளவு காமிக்கக்கூடிய சக்தி இருக்குமோ என்னவோ. ஒருவேளை இந்த திட்டம் நிறைவேறுச்சுன்னா சாட்சாத் அந்த போர்க்கடவுளும் நம்ம அரக்க கடவுள்ல மூத்தவர் இருக்காங்க இல்லையா, அரக்க பூச்சிகள்ல மூத்த அக்கா நம்ம கருப்பனோட ஆத்தா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒலிம்பஸ் அரண்மனையோட சுவர்களை உடைச்சு தள்ளுற மாதிரியான சீன்ஸும் வரும். அதெல்லாம் போய் ஜூஸ் கிட்ட காமிச்சா ஜூஸ் நம்பிடுவாரு. இவங்களை தண்டிப்பாரு நினைச்சுக்கிட்டு இந்த சதி திட்டத்தை தடுக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போவாங்க. அதுக்குள்ள இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கருப்பனோட அப்பன் அவங்க வந்து கண்ண பிடிக்கணும் சாம் பொண்டாட்டிய இல்ல வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சோ வப்பாட்டிய நம்ம கருப்பனோட ஆத்தால எப்படியாவது போய் உன் பிள்ளைய தடுத்து நிப்பாட்டு, கூடவே போய்கிட்டு இருக்கிற அந்த ஆரக்கல் ஆண்டிக்கும் ஒரு பாடத்தை புகட்டு அப்படின்னு சொல்லி தான் அமைச்சிருப்பான். அவங்களும் வராங்க. ஆரக்கலை பிடிச்சு ஆரக்கலோட கண்ணை நோண்டி எடுத்து அங்க போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உடைக்கப்பட்ட அப்பல்லோ சிலையோட சிலைக்குள்ள ஒளிய வச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு போராட்டங்க. ஆனா அவங்களோட சதி திட்டத்துக்கு நீ வேணும், நீ கிடைக்கிற வரைக்கும் எங்க ஆத்தா சும்மா இருக்க மாட்டா, உன்னை தேடி வந்துகிட்டே இருப்பான்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வேற ஆளை பார்க்க சொல்லு, நான் என் வழியை பார்த்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம கருப்பை அங்கேருந்து மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ முன்னோக்கி போறான், அடி மேல அடி வச்சு போறான். இப்போ நம்ம ஹீரோ தேடி வர அந்த கண்கள் இருக்கு இல்லையா, உண்மையின் கண்கள். பொதுவா எத்தனையோ ஆரக்கல்கள் வருவாங்க போவாங்க இருப்பாங்க சாவாங்க. ஆனா இந்த கண்கள் மட்டும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அடுத்தடுத்த ஆரங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குமா. இந்த கண்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி என்னன்னா, இந்த ஃபியூரிஸ் அரக்க பூச்சிகள்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பூச்சிகளோட மாய சக்திகளையும் தாண்டி உண்மைகளை பார்க்கக்கூடிய அந்த சக்தி இந்த கண்களுக்கு உண்டு. மாய சக்தி வந்து வேலை செய்யறது. கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருப்பான். அங்க பார்த்தா ஒரு மேஜிக்கால ஒரு பாதை தடபட்டு நிற்கும். இந்த மேஜிக்கால இந்த பாதையை தடபட்டு வச்சிருக்கிறது யாரு, சாட்சாத் நம்மளோட அரக்க பூச்சி. அதனால நம்ம ஹீரோ வேற வழியை தேடி போற மாதிரி தெரியுது. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு இப்ப பசில் கண்டுபிடிக்கணுமா? கருப்பு என்ன சொன்னாலும் இவன் வழியில தான் ஃபோக்கஸ்டா இருக்கான். ஈஸியாக கிடச்சிச்சு. அதான பார்த்தேன், கிடைக்கிறமா கிடச்சி திரும்ப லாக் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. பூச்சே இவ்வளோதானா, இவ்வளோ அசால்ட்டாக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போனால் உண்மை தெரியும். ஒரு முறையை திறந்து அதுக்குள்ளே போயிட்டு வந்து அது ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சு, இப்போ ஓப்பன்லேயே இருக்கு. தலைக்குள்ள வச்சிருக்கா போல. திரும்ப எதனா ட்ராப் ஆக போகுது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான், அவங்களாம் ஒன்றுமே இல்லை முன்னாடி. அது மீதியும் வச்சுக்கிட்டா அவன் வந்து அந்த மாயவிலிருந்தும் தப்பிக்க முடியும். ஒரு வழியா பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த உண்மையின் கண்களாக எடுத்துடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோ நின்றுகிட்டு இருந்த இடம் சரசரன்னு மேல இருந்து கீழே இறங்கும். ஒரு இடத்துல போய் நிற்கும். இன்னும் நம்ம ஹீரோ நிறைய செய்ய வேண்டியிருக்கு, அதையும் நம்ம ஒரு கை பார்த்துருவோம். திரும்ப மேலே போகணுமா?
இன்னும் ஒரே உள்ள வெளியா இருக்கு மாதிரி மேலே கிளியுமாவே இருக்குது எல்லாம். அழிக்க பாக்குறாங்க. நிறைய அரக்க பாம்புகள் வருது. அந்த பாம்புகள் கூட நம்ம ஹீரோ அருமையா சண்டை போடுவான். அதுல ஒரு கட்டத்துல அந்த பாம்பு அதோட வாளாலேயே நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சு அப்படியே எலும்புகளை நொறுக்கி சாகடிக்க பார்க்கும். அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அந்த பாம்போட உடம்ப அப்படியே கத்தியால கிழிச்சு எரிவாங்க. அப்பயே அதுக்கு சாகாதுங்க. இன்னும் எவ்வளவோ அது கூட போராட வேண்டிய நிலைமை இருக்கும். ஒரு வழியா போராடி அந்த பாம்புகளை கொண்டுடுவான். அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி பூச்சிகள் 2 வருது. 2 மந்திரவாதிகள் வருவாளுங்க. அவளுகள் கூட சண்டை போட வேண்டிய நிலைமை. அதுகளை தன்னோட ஐஸ் போயிடக்கூடாதுன்னு அதுகளையும் அப்புறம் கீழே ஏதோ ஒரு கொக்கி மாதிரி நம்பி கிடக்கும். அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்ததும் கீழே மறுபடியும் மேல் நோக்கி போகுது. இன்னும் பெரிய பெரிய அளவுல பிரம்மாண்டமா சுவர்கள் உருவாகுது. அந்த சுவர்களுக்கு மத்தியில நம்ம ஹீரோ நிக்கிறான். அங்க இருந்துகிட்டு 1-2 லேடிஸ் கூட சண்டை போடுறாங்க. சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணி அதுகளை கிழிச்சு எரிவாங்க. அங்கங்க அடிவாங்கவும் செய்வான். லேடிஸ் பூச்சி மட்டும் வந்தா மட்டும் ரொம்ப நேரம் ஐயா சண்டை சொல்லி ரெக்கைகளோட இன்னும் நிறைய பூச்சிங்க வருது. அது கூடயும் சண்டை போடணும். ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் கூட சண்டை போட வேண்டிய நிலைமை. அப்ப என்ன பண்றான் பாருங்க, அவனோட போலியை உருவாக்கி எல்லா பேரும் அந்த போலி அடிச்சிட்டு இருக்கும்போது அவன் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். பல கட்ட போராட்டம் இருக்கும். இந்த பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த மாதிரி ரெக்கையோட வர்ற அதுகளை சமாளிக்கணும் அப்படின்னா, இன்னொரு பக்கத்துல அங்க இருந்து திடீர்னு நெருப்பு வரும். அந்த நெருப்புல அடிபடாமையும் வேற சண்டை போடணும். இந்த கூத்து பத்தாதன்னு மறுபடியும் சுத்தியில தூக்கிட்டு வந்துட்டான். ஐயோ, இவன் பார்த்தாலே காண்டாவுது. சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கடா. எவ்வளவு நேரம் தாண்டா விடாம சண்டை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பீங்க? கேம் விளையாடுறப்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவளுக்கு பார்க்க அப்படி இருக்கு. கேம்ல எடுத்து சண்டை போடுறது தானே வாங்கினது. இது எவ்வளவு நேரம் சண்டை போடுறது கடுப்பாயிடாது. நம்ம கதை கேட்குறோம், அவங்க கேம் விளையாடுவாங்க. இல்லை, நமக்கே அடுத்தது என்னன்னு பார்க்கதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு தான் போகணும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கேமை கூட பசில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுமாதிரி தொடர்ந்து ஃபைட் போட்டுட்டு இருந்தால் போர் தான் அடிக்கணும். இது சுற்றி வந்ததாக காண்டாது, வேற என்ன வந்தோடனே முடிஞ்சிச்சு. அப்பா போய் தோல்டா. மறுபடியும் கொக்கியை போட்டு லிஃப்டை மேலே ஏற்றுவாங்க. இந்த தடவை அந்த பாதி குதிரை பாதி மனுஷன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் வரான். அவன் கூட நம்ம ஹீரோ போகிற சண்டையை நீங்களே பாருங்களேன். ஒரு டைம் ஒன்று வரும் போல இருக்கு. எடுத்துட்டாளா, கிளம்பலாம்ல, திரும்ப எதுக்கு மேலே போயிட்டு இருக்கான் புரியலையே. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறான் போல இருக்கு. அதுக்குள்ளே இதுங்க வந்து இது பண்ணு போல. ஆனால் அவளை சீக்கிரம் போக விட்டுருமா, கண் எடுத்துட்டு படுத்துட்டே தான் இருக்கலாம். கீழெல்லாம் போனேன், ஏன் மேலே போகிறான்ட்டு விட்டு யோசிக்காம பண்ண மாட்டானே. மறுபடியும் அந்த லிஃப்ட் பழைய நிலைமைக்கு வரும். யாரும் வராதுங்களா? சக்தியை பயன்படுத்தினா மறுபடியும் அந்த குக்கியை பிடிச்சி மேலே தூக்குறான். மறுபடியும் அந்த லிஃப்ட் மேலே ஏறுது. எப்பா டேய் என்னடா பண்றீங்க? அப்பாடா, ஃபைனலா நம்ம நம்மளுக்கு அடுப்பாது சொல்றா. அவருக்கு இதுக்கப்புறமும் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் முன்னோக்கி ஓடுறாங்க. அந்த இடத்தோட எண்டுக்கு போய் நிக்கிறான். அங்க போய் ஒரு கதவை டாம்னு மூடுறான். கதவை மூடினதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு கைப்பிடி மாதிரி ஒண்ணு கிடைக்கும். அந்த கைப்பிடியை பிடிச்சி அப்படியே பின்னாடி தள்ளிக்கிட்டே வராங்க. அப்போ இங்க இருக்கிற அந்த மிஷின்ல ஏதோ பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதோட லொகேஷன் மாறுது. பெரிய லெவல்ல ஏதோ ஒரு பிளான் பண்றான் நம்ம ஹீரோ. இந்த பக்கம் அந்த ஃபியூரியஸோட சக்தியால அடபட்டு கடந்த அந்த பாதையை நோக்கி போறாங்க. பார்த்தா அது ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி ஒன்று உருவாகுது. அதுக்குள்ள வரான். அதுக்குள்ள போனதும் என்னென்னமோ நடக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமா கவனிங்க. அந்த கண்ணு போயிடு திரும்ப அங்கேயே வந்துச்சு. டைம்லைனை வச்சு குழப்புறாங்க.
இதான் அப்பயும் இப்படி ஓப்பன் நம்ம ஹீரோ ஆச்சு. என்னமோ பண்ணிட்டு மறுபடியும் வெளியே வர மாதிரி தெரியுது. வெளியே வரானா உள்ள போறானா தெரியல. ஆனா அந்த செட்டப் அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கு. ஓடுறான், அதுக்குள்ள ஓடுறான். மறுபடியும் அவன் எதை மூடினானோ அந்த மூடின கதவுகளை மறுபடியும் திறக்கிறாங்க. அப்படி திறக்கும்போது வெளியில ஏதோ ஒரு பிங்க் கலர்ல ஒரு வெளிச்சம். அது அந்த அப்போலோ சிலையோட கண்களிலிருந்து வர்ற வெளிச்சம் மாதிரி தெரியுதுங்க. அந்த வெளிச்சம் இன்னும் பிரகாசமா மாறுது. இன்னும் பிரம்மாண்டமா அந்த வெளிச்சம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நாளை கழிச்சு பார்ப்போம். மறக்காம வந்து பாருங்க. தேங்க்யூ. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. எனக்கு சுத்தமாக டைம் போனதே தெரியல. 35 நிமிஷம் வீடியோ, ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. எல்லாமே நிறையா அந்த ட்விஸ்ட்லாம், அந்த சீக்ரெட்ஸ்லாம் வெளியே வந்ததுலாம் சூப்பராக இருந்தது. அதாவது இப்போ அந்த கேமை பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி இருக்கு. என்னடா அவன் சும்மா சுற்றி தூக்கின்னு வரான், திரும்ப திரும்ப சண்டை போட்டுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம கேமை ப்ளே பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சும்மா உட்காந்து பார்க்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அது இழுவியாக தெரியுது. மற்றபடி சூப்பராக இருந்ததுங்க அந்த இடம் பண்ணது. நான் எப்படி நினச்சிட்டேன்னா, அந்த சிலைக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டு அந்த சிலையே எழுந்து எங்கன்னா கூட்டிகிட்டு போகுமோ அப்படின்னு நினச்சேன். நான் கடலில் நடந்து போனோம் இல்லையா, ஆழன்றதுக்காக எதுனா பண்ணியிருப்போம்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. நீ அப்படி நினச்சியா? நான் வந்து அந்த சிலையே திரும்ப ஆக்டிவேட் ஆகிட்டு இவனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணிடுமோ, இவங்க 2 பேரும் சண்டை போகிற மாதிரிலாம் ஆகிடுமோன்னு நான் அப்படிலாம் யோசிச்சிட்டேன். ஸோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உண்மையின் கண்கள் அது வந்து அந்த விளக்கில் வச்சு அந்த பூச்சி பண்ண வேலை தான். இவ்வளோவோ இந்த பூச்சி தான் பண்ணிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். எவ்வளோ சேட்டப் வந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அக்கா காரி தான் மெயின். அது இது உடச்சி பண்ணி அது எடுத்து இங்கே வச்சு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இவ்வளோ பண்ணுறதுக்கு கண்ணை அழிச்சிட்டு இருக்கலாமே. அந்த பொம்பளை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அங்கே ஒரு கார்டியன் போட்டு கண்ணெத்து வந்து இங்கே வச்சு இங்கே ஒரு கார்டியன் போட்டுட்டு இவ்வளோ வேலை பண்ணி ஆனால் வச்சு. அந்த பையன் பயங்கர சப்போர்ட்டுங்க. அவன் மட்டும் அந்த கருப்பன் அவன் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த கல் கொடுத்ததுக்கப்புறம் டபுளாக போயிட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் அவன் முடிச்ச மாதிரி இருந்தது. எனக்கு அவனுமே டவுட் ஆகுது. அப்பா அம்மா போட்டு தள்ளிட்டு இவன் அந்த இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறானோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க மதிக்கல, அப்பாவே மதிக்கல இல்லையா. ஸோ அப்பா அம்மா போட்டு தள்ளிட்டா இப்போ அந்த இடம் காலியாக இருக்கும். அம்மா அந்த இடத்துல ராஜாவை உக்காந்துக்கலான்றதுக்கு இவனை யூஸ் பண்ணுகிறானோன்ற மாதிரி தோணுது. யாருமே நல்லவங்கன்னு தோணலை. அதனால் எல்லாருமே ஹீரோவை யூஸ் பண்ணிக்க தானே பார்க்குறாங்க. இவனும் நல்லவன அந்த பாட்டி சொல்லிச்சு தான், அந்த உண்மையின் கண்கள் அவங்க சொன்னாங்க தான். அவங்க உண்மையாக பேசுகிறவங்கன்றப்போ ஓகே நம்பலான்னு தோணுது. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இல்லை தெரியாதுல, எப்போ வேணாலும் மைண்டு மாறலாம். அதுவும் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அவன் என்னதான் வந்து என்ன ஒன்று சொன்னால் கூட இல்லை, கரெக்டாக வந்து கேட்குறதா இல்லை. நான் எடுத்த முடிவு நான் நினைக்கிறேன்னா அதுதான் போவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். எல்லாம் ஃபஸ்ட்டு குழப்பத்தில் இருந்தேன். இப்போ தெளிவாயிட்டான். அவங்க தான்றப்போ எல்லாம் தெளிவாயிட்டதுக்கப்புறம் நேர்கோடாக போக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் எதையும் நான் காதில் வாங்குறதா இல்லை, நான் போகிறதே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி. எது உண்மையோ எது தேவையோ அதை நோக்கி போய்க்கிறோம். இது எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கான். நல்லா இருந்துச்சுங்க. இது தயாரிச்சது எப்படி இருக்குன்னா, இந்த சிலையை தயாரிச்சது ஏதோ நம்ம உடம்பு மாதிரி உள்ள இம்யூனிட்டி சிஸ்டம், நம்ம ஏதோ ஒரு பாக்டீரியா உள்ளே வந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் அதில் இம்யூனிட்டி சிஸ்டம்லாம் சேர்ந்து அடித்து அவனை வெளியே தோத்துதுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி டிசைன் அப்படி தான் கான்செப்ட் யோசிச்சுருப்பான்னு நினைக்கிறேன் கேம் தயாரிச்சவங்க. நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்க. ஓகே, எங்களோட வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.